ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விபரீத ராஜயோகம் தரும் விளைவுகள். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் விரும்பத்தகாத கிரகங்களின் பரிவர்த்தனை மூலமாக ஒரு சில யோகங்கள் கிடைக்கும். அதில் ஒன்று தான் இந்த விபரீத ராஜயோகம். முதல்ல விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம லக்னத்திற்கு ஆகாத வீடுகள் அப்படின்னு ஒரு 4 வீடுகளை வச்சுருப்பாங்க. 3, 6, 8, 12. இதில் 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் 50-50 சாய்ஸ். அதாவது 50% நற்பலன்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், 50% கெடுபலன்களும் இருக்கும். ஸோ 50-50 வரும். இப்போ 3ஆம் இடத்தை வச்சு தான் ஒருத்தருடைய தைரியம், வீரியம், செயல்திறன், நண்பர்கள், சகோதரர்கள், பிரயாணம், கைகளால் செய்யப்படும் வேலை, ஒப்பந்தங்கள்ங்கிறதெல்லாம் வரும். ஆனால் அதுவும் ஒரு மறைவு ஸ்தானம் தான். அதே மாதிரி 12ஆம் இடத்தை வச்சு தான் அயனம், சயனம், போக, சுகம், சுப விரயங்கள், வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது வரும். அதுவும் ஒரு மாதிரி கெட்ட வீடு தான். அப்போ இந்த 2 வீடுகளில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். பட் அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 90% கெட்டது தான் இருக்கும், ஒரு 10% தான் நன்மைகள் இருக்கும். இப்படி லக்னத்திற்கு மறைவு ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள் இடம் மாற்றம் செய்து கொண்டு, இப்போ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது, 8ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது, 12ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது, 6ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது, 3ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது, இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் நிகழும்போது அந்த தசாபுத்தி காலங்கள் வந்ததுன்னா அது விபரீத ராஜயோகமாக செயல்படும். விபரீத ராஜயோகம்ங்கிறதே முதல்ல விபரீதம் தான். கெட்ட பேர், அசிங்கம், அவமானம், விபத்துகள், கண்டங்கள், நோய், கொலை, பாதக செயல்கள், குற்றச் செயல்களில் ஈடுபடுறது, அரசாங்கத்தினால தண்டனை பெறுறது, அசிங்க அவமானம் தாங்காமல் ஊரை விட்டு ஓடி போயிடுறது, கடனை வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் மஞ்சள் கடுதாசி கொடுத்துட்றது, தொழிலில் நஷ்டமாகி இடமாற்றம் ஆகிறது, பெரும் விபத்துகளில் சிக்கி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பணம் வாங்குறது, நெருங்கிய உயிர் உறவுகளை இழந்துட்டு அதன் மூலம் பணம் வர்ற மாதிரியான விதிகள் உருவாகிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும். சமீபத்தில் கூட ஒரு அரசியல் கட்சி இதில் பார்த்திங்கன்னா கூட்டத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கமும் நிவாரணத் தொகையை அறிவிக்குது, அந்த கட்சி சார்ந்தவங்களும் நிவாரணத் தொகையை அறிவிக்கிறாங்க. இப்போ ஒரு உயிர் போயிடுது, அது விபரீதம். தென் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணம் வருதுங்கிறது ஒரு யோகம் தான். அது நம்ம என்னதான் உயிர் போய் தான் காசு வருதுன்னாலும் கூட காசு வர்றது தான். இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகத்தினுடைய அடிநாதமே முதல்ல விபரீதம் நடக்கும். இதை மறந்துடக்கூடாது. அதற்கு பிறகு வாழ்வியல் மாறும், அது யோகமாக கன்வெர்ட் ஆகும். அந்த அமைப்பில் இருந்து அடுத்த கட்டம்ங்கிற நடவடிக்கைக்கு போவாங்க. இப்போ மாதம் 10,000 ரூபா கூட சம்பளம் வாங்காத ஒருத்தர், வீட்டை சரியாக கவனிச்சிக்காத ஒருத்தர் திடீர்னு இறந்து போய்டுறாரு. இவரை வச்சு அந்த அரசாங்கமும் மற்ற இதுவும் கொடுக்குற பணம் பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அந்த குடும்பத்துக்கு வரும்போது, அதை வச்சுக்கிட்டு அந்த வீட்டின் தலைவி, குடும்ப தலைவி பொறுப்பானவங்களாக பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு அதிலிருந்து வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு, அதில் ஒரு குழந்தை நல்லா படித்து அரசு வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங், IAS IPS மாதிரி பாஸ் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, ஆடிட்டர் ஆகிறது, இதுதான் விபரீத ராஜ்யம். ஒரு விபரீதம் நிகழ்ந்த பிறகு அந்த விபரீதத்தின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஈவு, ஒரு கழிவு தொகை அல்லது கழிவு நன்மைகள் அப்படிங்கிறது தான் விபரீத ராஜயோகம். ஸோ இதில் விபரீத ராஜயோகங்கிறத நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுங்கிறது இல்லை. ஏன்னா அது முதல்ல விபரீதத்தை நடத்தும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கடகலக்ன ஜாதகம்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த கடகலக்ன ஜாதகத்திற்கு 3 குடையவர் புதன், 12 குடையவரும் அவரே தான், 6 குடையவர் குரு, 8 குடையவர் சனி. அப்போ இந்த குரு, சனி, புதன் இந்த 3 பேரும் தங்களுக்குள்ள இடம் மாறி நிற்கிறாங்க. உதாரணமாக 12ஆம் இடத்துல குரு இருக்கார் கடகலக்கணம், 6ஆம் இடத்துல சனி இருக்கார், 8ஆம் இடத்துல புதன் இருக்கார். இதை பாருங்கள், 3, 12 கூடையவர் 8க்கு போயிடுறாரு, 8 கூடைய சனி 6க்கு வந்துடுறாரு, 6 கூடைய குரு 12க்கு வந்துடுறாரு. இதில் ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு வரிசையாக நடக்கும். அதில் கூட கடகலக்னம் எப்படி யோகமானதாக இருக்குது பாருங்கள். கெட்டவர்கள் தங்களுக்குள் இடம் மாறி நின்றாலும் அந்த தசைகளின் அடிப்படையில் யோகங்களை பெரும் தகுதி கொண்டதா கடகலக்னம் வரும். அப்போ இது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு. 3, 12 கூடையவன் இடம் மாறுறான், 6, 8 கூடையவர்கள் மாறுறாங்க,
அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த விபரீத ராஜயோகம் இருக்கும். 2 வீட்டு அதிபதிகள் மாறும்போது இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கவே பெறும். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம் எடுத்துக்குவோம். இந்த மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன், 12ஆம் அதிபதி குரு. குரு 8ஆம் வீட்லையும் சூரியன் 12ஆம் இடத்துலையும் இடம் மாறி நிற்கிறாங்க. மகர லக்னம் 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, 12ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. இதில் 8, 12 ஒரு பரிவர்த்தனை. இது ஒரு விபரீத ராஜயோகம். இவங்களோட 3 கூடையவரும் குருவே ஆயிடுறதுனால அவர் இன்னொரு துணை கிரகமாக வந்துடுறாரு. 6 கூடைய புதனும் ஆட்டோமேட்டிக்காக 12லேயே உட்காந்துடுறாரு சூரியனோடு சேர்ந்துங்கும் போது இது ஒரு பக்கா விபரீத ராஜயோக ஜாதகம். ஊரை விட்டு போன பிறகு, தலைமறைவான பிறகு, கடன் தொல்லை தாங்காமல் தலைமறைவான பிறகு, முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க போயிட்ட பிறகு, குடும்பத்தில் சில விபரீதங்கள் நிகழ்ந்த பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சுங்களா? ஸோ விபரீத ராஜயோகம் முதல்ல விபரீதத்தை கொடுக்கும். இது எப்போ கொடுக்கும்? அதோட தசாபுத்தி காலங்கள் வந்தால் கொடுக்கும். தசாபுத்தி காலம். இந்த விபரீத ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாலே எப்போது வேண்டுமானாலும் வாழ்க்கையில் சிக்கல்கள் தோன்றும் வாய்ப்புகள் உண்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ எப்போவுமே இந்த மாதிரி விபரீத ராஜயோகம் இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் எதிலும் முன் சென்று ஒரு செயலை செய்கிறதுல யோசனையாக இருக்கணும். சமுதாயத்தோட ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். எல்லாத்துக்குமே நான் தான் அப்படின்னு முந்திரி கொட்டத்தனமாக போகக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இவங்க முடிவு எடுக்கும்போது தான் நிறையா விபரீதங்கள் நிகழும் வாய்ப்பு உண்டு. நமக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது, டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இடுப்பு கீழே உனக்கு வேலையே செய்யாது, அவ்வளோதான், இனிமேல் வந்து சக்கர நாற்காலிலேயே வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டியதான்னு சொல்லிடுறாங்க. இடுப்புக்கு கீழ் பகுதி எதுவுமே வேலை செய்யாது. நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறதா இருந்தாலும் மலம் கழிக்கிறதா இருந்தாலும் உணர்வு இல்லாமல் அதுவாக வெளியில் போனால் தான் உண்டுங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு அந்த விபத்தை ஏற்படுத்தினவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா இந்த காசை வச்சு என்ன நடக்க போகுது? உங்களுக்கு நிகழ்ந்தது விபரீதம், உங்கள் குடும்பத்துக்கு நிகழ்கிறது யோகம். ஸோ இப்படி தான் விபரீத ராஜயோகம் இருக்கும். யாருக்கோ போக வேண்டிய பதவி, பட்டம், அந்தஸ்து, பொருள் வளம், சொத்துக்கள் தடம் மாறி வேற ஒருத்தருக்கு வந்து சேர்றது விபரீத ராஜயோகம். என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவரோட ஜாதகத்தில் இந்த விபரீத ராஜயோகம் இருக்குது. இவர் இதை கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும்? முதல்ல விபரீதம் நடக்குமையா, அதுக்கப்புறம் தான் யோகம் நடக்கும் அப்படி. விபரீதம் நடந்து யோகம் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ராவல் பண்ணும்போது குடும்பமே விபத்தில் சிக்கிடுது. சிக்கி வந்து இவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. ஒரு குழந்தை இறந்து போயிடுது. அவருக்கு 2 குழந்தை. மனைவியும் குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. இவருக்கும் சரியான அடி வந்து தொடை எலும்பு முறிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நடக்க முடியாது, எந்த வேலை வெட்டிக்கும் போக முடியாதுங்கிற அமைப்பு. மீதி இருந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் ஒழுங்காக பொழைச்சது. இப்போ இதில் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நஷ்ட ஈட்டு தொகைகள் வந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சுக்கிட்டு தாங்கி நடந்துக்கிட்டு மீதி காலத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பெரிய விபரீதங்கள் நிகழ்ந்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த யோகம்ங்கிறது நம்மளால் நிறைய நேரங்களில் அனுபவிக்க முடியாமையே போயிடும். அது தர்ற வேதனையும் வலியும் லைஃப் லாங்கும் தொடரும். இதனால் இப்படி நிகழ்ந்து போச்சே, இதனால் இப்படி ஆகி போயிடுச்சே அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. நம்ம அதற்கு பிறகு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் கூட அந்த வலியும் வேதனையும் தொடர்ந்து இருக்கவே செய்யும். புரியுதுங்களா? ஸோ விபரீத ராஜயோகத்தோட சூட்சமே யோகம்லாம் இருக்கும், ஆனால் அதற்கு முன்னாடி நடக்க போகிற விபரீதத்தின் அளவு என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் விபரீதங்கள் நடந்து விடும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். குடும்ப உறவுகளை இழப்பது, உடல் உறுப்புகளை இழப்பது, பேர் கெட்டு போகிறது, சிறைவாசம் அனுபவிக்கிறது, குற்றமே புரியாமல் தண்டனைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது, மாஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் துயர செயல்களில் சிக்கி அதில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது, வேலை போயிடுறது, தலைமறைவாயிடுறது, தொழில் நஷ்டம் ஏற்பட்டு அதற்கு பிறகு வெளியூரில் போயிட்டு ஏதோ பொழைச்சோங்கிறது மாதிரியான விளைவுகள் ஏற்படுறது. இந்த மாதிரியான விபரீதங்கள் எல்லாம் உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 8, 12ஆம் இடத்தை வச்சு இது நடக்கும். இதில் 3, 12ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையில் நடக்கிற விபரீதம் ஓரளவுக்கு ஜாதகர் அனுபவிக்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகருக்கு சூரியன் 3ஆம் அதிபதி, சுக்கிரன் வந்து 12ஆம் அதிபதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் பெருசாக பரிவர்த்தனை அடைய முடியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேருமே 12ஆம் வீட்டிலேயே உங்களுக்கு இருப்பாங்க. லக்னத்துக்கு 12லேயே இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் ஒரு சுக்கிர தசை நடக்கும்போது ஒரு பெரிய கடன் தொகையை கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடிடுறாரு. கடன் தொகை மஞ்சள் கட்டி தேய்ச்சி கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிடுறாரு. ஒரு குடும்பத்தாருக்கே தெரியாது எங்கே இருக்கார், ஏது இருக்காருன்னு.
வட மாநிலங்கள் பக்கத்தில் போய் செட்டில் ஆகிட்டு சின்னதாக அங்கே ஒரு தொழில் செஞ்சால் அப்படியே ஒரு சில டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பொருளாதார வளம் அடைஞ்ச பிறகு யாருக்குமே தெரியாமல் குடும்பத்தை மட்டும் சஸ்பென்ஸாக அங்கே கடத்திட்டு போய்டுறாரு. இன்னைக்கு தேதிக்கு அவர் கோடீஸ்வரராக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் ஊர் பக்கம் தலை வச்சு கொடுக்க முடியாது. காரணம் ஊரில் வாங்கின கடனுடைய விளைவுகள். இந்த 3-12 பரிவர்த்தனை 3-12ஆம் அதிபதி இணைந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜாதகர் எப்படியும் அந்த யோகத்தை அனுபவிக்கிறவராக மாறிடுறார். பட் 8-12 பரிவர்த்தனை 6-8 பரிவர்த்தனைகளில் ஏற்படுற விபரீத ராஜயோகம் ஜாதகருக்கே மரணடி சரியான வலியையும் வேதனையும் கொடுத்து அதுக்கு பிறகு தரக்கூடிய யோகங்களாகவே அது இருக்கும் என்பதை கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த விபரீத ராஜயோகங்கள் இருந்தால் சற்று விழிப்புணர்வுடன் கூடுதல் கவனத்துடன் எப்போதும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு விபரீதங்கள் நிகழாமல் காத்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.